இஸ்ரேல்ல ஹமாஸ் அமைப்பினர் மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு இஸ்ரேல் மேல அவருக்கு அப்படி ஒரு கரிசனை. அந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஆரக்கிள் நிறுவனம் இஸ்ரேலோட அவசர சிகிச்சை அமைப்பான மேகன் டேவிட் ஆடம்க்கு உடனடியா $1 மில்லியன் பணம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ஊழியர்கள் கிட்ட நிதி திரட்டி அந்த நிறுவனத்தோட பங்களிப்பு அப்படின்னு மொத்தமா $3 மில்லியன் 25 கோடி அளவுக்கு இஸ்ரேலுக்கு அவங்க கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, பிப்ரவரி 2024 ஒரு தகவல் வெளியாச்சு. அவங்க போர் முனையில இருக்கிற இஸ்ரேலிய வீரர்களுக்கு மருத்துவ உதவிகள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சு பைகள் வழங்கினாங்க. அந்த பைகளுக்காக அவங்க செலவிட்ட தொகை $4 கோடி. பல பேருக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்கு. இஸ்ரேல்ல ஒரு மிகப்பெரிய நிலத்தடி கோட்டைய லாரி எலிசன் கட்டியிருக்கிறாரு. அவரோட செலவுல $319 மில்லியன், இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2600 கோடி ரூபாய்க்கும் மேல. சரி, அப்படி என்ன நிலத்தடி கோட்டைக்குள்ள இருக்குன்னா, இஸ்ரேலோட மிகப்பெரிய டேட்டா சென்டர் இருக்கு. எந்த ஏவுகணை தாக்குதல்னாலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை இஸ்ரேல்ல உருவாக்கி கொடுத்திருக்காரு லாரி. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. இஸ்ரேலோட விமானப்படையோட சேர்ந்து ப்ராஜெக்ட் மென்டா அப்படிங்கிற ரொம்பவே ரகசியமான டேட்டா இன்ஜினியரிங் திட்டத்தை ஆரக்கிள் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போர்க்களத்துல AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்குதல்களை துல்லியமாக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் நம்ம யோசிக்கணும். ஒரு பக்கம் 30,000 பேரை ஒரே நாள்ல வீட்டுக்கு அனுப்புற லாரி எலிசன் அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, நாங்க ஏஐ பயன்படுத்த போறோம், இந்த ஊழியர்கள் எங்களுக்கு தேவையில்லை, தேவையில்லாத நஷ்டம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டுறாரு. இது வணிகமா இல்லைன்னா இதுக்கு பின்னால ஏதாவது அரசியல் அஜெண்டா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுது இல்லையா? அப்போ நீங்க லாரி எலிசனுக்கும் நெத்தன்யாகுவுக்கும் இருக்கிற தனிப்பட்ட நட்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். லாரி எலிசனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கமான நட்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, எலிசன் நெத்தன்யாகுவோட ஒரு ஆலோசகராகவும் இருக்கிறாரு. 2021 நெத்தன்யாகுவும் அவரோட குடும்பத்தினரும் லாரி எலிசனுக்கு சொந்தமான ஹவாய் தீவான லானாய்க்கு போய் விடுமுறையை கழிச்சிருக்காங்க. நெத்தன்யாகு பிரதமரா இல்லாம இருந்தார் இல்லையா ஒரு காலகட்டம், அந்த சமயத்துல லாரி எலிசன் அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. பேசாம ஆரக்கிள் நிறுவனத்தோட ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டரா வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்கறேன்னு சொல்லி $4.5 லட்சம் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி லாரி எலிசன் பேசியிருக்கிறாரு. ஆனா நெத்தன்யாகு வரலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நெத்தன்யாகு மேல ஊழல் வழக்கு இருக்குல்ல, அதுக்காக வழக்கறிஞரை அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவரே லாரி எலிசன். கேட்க போனா அதற்கான செலவையும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம்னு சொல்றாங்க.